வணக்கம் தலைவா, அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழக அரசு தேர்வாணையம் டிஎன்பிஎஸ்சி தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையத்தில் தற்சமயம் ஹால் டிக்கெட் எல்லாமே வெளியிட்டிருக்காங்க. கருவூலம் பணியிடம் வாரியம் நிறுவனங்களில் காலி பணியிடங்களுக்கான ஹால் டிக்கெட் டிஎன்பிஎஸ்சி வெளியிட்டிருக்காங்க. இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கருவூலங்கள் மற்றும் கணக்கு பணிகள் வாரியங்க நிறுவனங்களில் அடங்கிய பதவிகளில் காலியாக உள்ள பணியிடங்களுக்கு நேரடி நியமனம் செய்வதற்கான கணினி வழி தேர்வுக்கான ஹால் டிக்கெட் இணையதளத்தில் பதிவேற்றப்பட்டிருக்குது. இது குறித்து தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் டிஎன்பிஎஸ்சி தேர்வு கட்டுப்பாட்டு அலுவலர் அஜய் யாதவ் வெளியிட்டுள்ள அறிவிப்பில், தமிழ்நாடு கருவூலங்கள் மற்றும் கணக்கு பணிகள் மற்றும் வாரியங்கள் நிறுவனங்களில் அடங்கிய பதவிகளில் காலியாக உள்ள பணியிடங்களுக்கு நேரடி நியமனம் செய்வதற்கான கணினி வழி தேர்வு வருகிற 5ஆம் தேதி பிற்பகல் மற்றும் 6ஆம் தேதி முற்பகல் ஆகிய நாட்களில் நடைபெற உள்ளது. தேர்வு எழுத தற்காலிகமாக அனுமதிக்கப்பட்ட விண்ணப்பதாரர்களுடைய தேர்வு கூட அனுமதி சீட்டு ஹால் டிக்கெட் தேர்வுதாரர்களுடைய இணையதளத்தில் வெளியிட்டிருக்காங்க. ஸோ இதில் போயிட்டு நீங்கள் உங்களுடைய ஹால் டிக்கெட்டை டவுன்லோட் பண்ணிக்கலாம். விண்ணப்பதாரர்கள் ஒரு முறை உங்களுடைய ஒன் டைம் ஐடி பயன்படுத்தி மூலமாக மட்டுமே விண்ணப்ப எண், பிறந்த தேதி ஆகியவற்றை உள்ளிட்டு தேர்வுக்கூட அனுமதி சீட்டினை பதிவிறக்கம் செய்யப்படும் என்று குறிப்பிட்டிருக்காங்க. ஸோ டிஎன்பிஎஸ்சி பார்த்திங்கன்னா தற்சமயம் ஒரே ஒரு அறிவிப்பு வெளியிடுறதுக்கு ரெடியாக இருக்குது. குரூப் 4 உடைய நோட்டிஃபிகேஷன் 2024 டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 உடைய நோட்டிஃபிகேஷன் மக்கள் எல்லாருமே எதிர்பார்த்துட்ருக்க அந்த குரூப் 4 உடைய நோட்டிஃபிகேஷன் நாம் அதிகபட்சமாக ஜனவரி 29 மற்றும் 30 தேதிகளில் குரூப் 4 உடைய நோட்டிஃபிகேஷன் வெளியிட போகிறாங்க. குரூப் 4 பார்த்திங்கன்னா இனி வரும் காலங்களில் விதிகளில் தளர்வு மாற்றங்கள் ஏற்பட போகிறாங்க. ஏன்னா சென்ற ஆண்டு நிறைய பேர் பார்த்திங்கன்னா குரூப் 4 உடைய மினிமம் குவாலிஃபிகேஷன் என்ன, மேக்ஸிமம் குவாலிஃபிகேஷன், சென்ற ஆண்டு 28 லட்சம் பேர் குரூப் 4க்கு அப்ளை பண்ணனால மினிமம் குவாலிஃபிகேஷன் மேக்ஸிமம் குவாலிஃபிகேஷன் அப்படின்றத ஒரு பேசிக்காக வைக்க போகிறாங்க. அது எல்லாத்தையும் நம்ம பேஸ் பண்ணி பார்க்குறப்ப குரூப் 4ல் கிட்டத்தட்ட நமக்கு பார்த்திங்கன்னா ஒரு மேக்ஸிமம் ஒரு குவாலிஃபிகேஷன் 12th டிகிரி வரைக்கும் கொடுப்பாங்க. அதற்கு பிறகு அப்ளை பண்ண முடியாது. ஸோ இதுவே உங்களுக்கு கடைசி டைம் குரூப் 4ல் அப்ளை பண்ணணும் அப்படின்னா இந்த டைம் குரூப் 4 உடைய நோட்டிஃபிகேஷன் தயாராக இருக்குது. ஜனவரி 29, 30, 31 தேதிகளை எதிர்பார்க்கலாங்க. ஸோ டிஎன்பிஎஸ்சி சொந்தமான செய்திகள் அனைத்தையுமே உடனுக்குடன் பெற நம்ம சேனலோடு இணைந்திருங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.